ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து அதாவது பொரிச்ச குழம்பு வைக்கிறேன். இதுக்கு வந்து கீரையை பறிச்சுட்டு வந்து நல்லா உருவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுப்போம். இதில் வந்து அதிகப்படியான சத்து இருக்குது. இது வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உடம்புல உள்ள ஏற்படுற இந்த வீக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். ஏதாவது வியாதிகள் வந்து வீக்கம் இருந்தால் அது குறையும். இப்போ இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 100 கிராம் அளவு பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துங்க. இதை நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதை நல்லா வேக வச்சுப்போம். இது வந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக நான் வந்து ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட வந்து 2 பச்சை மிளகாய். இப்போ இது வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வேகட்டும். இதோட வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது முடி பிரச்சனைலாம் உதுவுறதெல்லாம் நிற்கிது. அதோட ஹார்ட்டு பிரச்சனை உள்ளவங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்கலாம் வந்து இது அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது கட்டுப்படுத்துது. இது அது ரொம்ப நாள் வியாதி இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் வந்து கட்டுக்கு கொண்டு வருது. அதனால் முருங்கைக்கீரையில் வந்து ஏகப்பட்ட வந்து சத்து இருக்குது. கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் ஏபிசி எல்லாமே இருக்குது. இது அடிக்கடி சாப்பிட்டவங்களும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற இந்த கீரையை வந்து இதோட சேர்த்துரும். கீரை வந்து ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது. முருங்கைக்கீரை ரொம்ப நாளைக்கு வச்சுன்னா அயண்டு போய்டும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கருத்து போய்டும். அதுதான் இப்போ வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கருவடம் போட்டு தாளிச்சிக்கலாம், குழம்பு விடவும். அது இல்லாதவங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து குழம்போட சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நல்லா மத்து வச்சு நல்லா கலந்து விட்டுணும். இந்த பருப்பு வந்து ரொம்ப குழையிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். முக்கால்வாசி வேகும்போது நம்ம கீரையை போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. உப்பு போட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும், அரை டீஸ்பூன் வந்து சோம்புத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை வந்து மத்து வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கீரை வந்து உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மத்து விட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா கிண்டிங்க. அதாவது நல்லா வந்து மத்து விட்டு கிடையும் போது இந்த பருப்புலாம் வந்து பருப்பும் கீரையும் நல்லா வந்து குழஞ்சி ஒன்றா வரும். அதாவது எப்படி இல்லைன்னா சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ஓடாது, குழம்பு தனியாக ஓடாது, தண்ணியாக ஓடாது, சேர்ந்தா மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறோம். இப்போ இதில் வந்து மீதி இருக்கிற தேங்காயும் சேர்த்துப்போம். இதை அடிக்கடி சாப்பிட்டு விடும்போது உடலில் பல வியாதிகள்லாம் போகுது. இது வந்து மலச்சிக்கலையும் போக்கும். அது அளவோடு சாப்பிட்ணும் நம்ம கீரை. இப்போ இதை எடுத்து வந்து நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். கீரை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு, கலரும் மாறாமல் வந்திருக்கு. முருங்கைக்கீரை சமைக்கும்போது எந்த கீரை சமைக்கும்போது பக்கத்தில் இருந்து சமைக்கணும். இல்லைன்னா கீரையோட கலர் வந்து மாறிடும், டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது வந்து சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், உங்களுக்கு வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிட்டும் வச்சு சாப்பிட்லாம், கூட்டு மாரி. இல்லை சில பேர் தக்காளியும் சேர்ப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.